ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் டாடாசி வச்சுருக்கோங்க, இல்லை டாடாசி வண்டி தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வண்டி தான் இந்த வீடியோ. இப்போ வந்து BS6 வந்ததில் வந்துட்டு அந்த BS4 வண்டியெல்லாம் டிமாண்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ரேட்டும் அதிகமாகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான ரேட்டில் இன்றைக்கி வண்டி இருக்குது, அதை சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோவை போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா 5 வண்டிக்கிட்ட இருக்குது. BS4 இன்ஜின் தான் இது. ஆனால் டாடாசி எக்ஸல் கொஞ்சம் பாடி லென்த் வரும், இது வந்து 8 அடிக்கிட்ட வரும். ஆனால் BS4 இன்ஜின் தான், கோல்டில் இருக்குது பார்த்திங்களா BS4 இன்ஜின்னு, அதில் வர்ற இன்ஜின் தான் அதில் இருக்கும். இதோ ஹச்டி சதுர டூம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி டூம் தான். 5 வண்டி நிற்கிது. இது வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த என்னென்ன விளம்பரம், போத்தீஸ் விளம்பரம், அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறதெல்லாம் ஓடின வண்டி இது. எல்லா வண்டியுமே 1,00,000 கிலோமீட்ரு, 99,000 கிலோமீட்ரு, 97, 90 இந்த மாதிரி ஓடின வண்டி தான். எல்லாமே வந்துட்டு கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடிருக்கு, ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. லைட் வெயிட் ஓடின வண்டி. நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் தேடினீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியை வந்து பார்க்கலாம். இதில் இங்கே வந்து ரேட் என்ன சொல்கிறாங்கனாக்கா 2,30,000 சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ குறைச்சி பேசுகிறாங்க என்னன்னு தெரியல. வெறும் 2,30,000க்கு கரண்டில் இருக்குது எல்லாமே வண்டி. ஆனால் பாடி கிடையாது. 5 மாதம் 8 மாதம் இப்படி ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு இதில் கரண்டில் இருக்குது, ஆனால் எல்லாமே கரண்ட் இருக்கும். நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. சிசி வாங்கி சரண்டர் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கிட்டு நம்ம ஏரியா ஆடியோவுக்கு மாற்றிக்கிட்டு வண்டியை ஓட்டுற மட்டும்தான். பாடி கட்டணும், அது இன்னொன்று இருக்குது. பாடி கட்டுறது, நேம் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் ஒரு 50 ரூபா செலவுன்னு வச்சுங்களேன். இது ஒரு 2,30,000ன்றப்ப 2,80,000க்கு தான் வண்டியே அடக்கமாயிருது. இது வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா BS4 வண்டி 2019-18 4 ரூபா 3,80 அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க எல்லாமே. இது வெறும் நமக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டு, இது பார்த்து எடுத்துக்கோங்க. இது டாடாசி எக்ஸல் மெகான்னு நினைக்காதீங்க. மெகாவில் வர்ற இன்ஜின் வேறு, அதில் டர்போ சார்ஜ் எல்லாமே வரும், அதோட செட்டிங்ஸ் இது வேறு. இது வந்து டாடாசியில் வர்ற மாதிரி 2 சிலிண்டர் இன்ஜின் தான். கோல்டில் வரும் பார்த்திங்களா BS4 இன்ஜின்னு, அதே இன்ஜின் தான் இருக்குது. நான் பார்த்துட்டு நமக்கு இதில் ஒரு வண்டி எடுத்திருக்கோம், அதனால தான் நமக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மளே பார்த்துட்டு நான் கோல்டாக இருக்குமோ, இது மெகா எக்ஸலாக இருக்குமோன்னு நினச்சி தான் நாங்களே போகல. அப்புறம் திருப்பி போய் பார்த்த பின்னாடி பார்த்தா நம்ம 4ல் இருக்க இன்ஜின் தான், 4+1 கியர் பாக்ஸ் தான் இருக்குது, நம்ம சாதாரண இன்ஜின் தான் இருக்குது. இன்ஜின் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆவரேஜாக 70-80% அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து டிரைவர் போட்டு ஓட்டுறதுனால மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி டிங்கர் ஒர்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மைனர் ஒர்க்கு, செகண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மைனர் ஒர்க்கு இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் ஒர்க் இருக்குது. இது போக நீங்கள் எடுத்துகிட்டு போய் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நம்ம பாடி கட்டுவோம். டாடாசிக்கு பாடி கட்டினா இப்போதைக்கு 45 ரூபா கேட்குறாங்க. 45 ரூபா பாடி கட்ட, 4 ரூபா நேம் ட்ரான்ஸ்ஃபரு, 1000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவுன்னு வச்சுக்கோங்களேன், 5 ரூபா மொத்தத்தில் 50 ரூபா அடக்கமாக நமக்கு செலவு. இது போய் 50 ரூபா செலவு பண்ணோம்னாக்கா வண்டி ஒரு நம்ம எடுத்துருக்க வண்டி பார்த்திங்கன்னா 2,25,000க்கு நம்ம ஃபைனலாக எடுத்துருக்க வண்டியை. நீங்கள் அது மாதிரி இந்த வண்டியை பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு மொத்தம் பார்த்திங்கனாலே 2,80க்கு அடக்கமாயிருது. இது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் தேடுறீங்க வண்டி அப்படின்னாக்க இது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதில் வந்து எல்லாமே லைட் வெயிட் ஓடுனதுனால நமக்கு கொஞ்சம் தேய்மானம் ஆனது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு கண்டிஷனாக தான் இருக்குது. சேஸ்லாம் வந்து எந்த ஒரு அரிப்பு இது மாதிரி எதுவுமே இல்லை. சேஸில் எல்லாமே நல்லா இருக்குது. இன்ஜின் வந்துட்டு நீங்கள் ஆயில் சர்வீஸ் கண்டிப்பாக ஆனால் பண்ணணும் எடுத்து, அது மட்டும் பண்ணிங்கன்னா போதும், வண்டி தண்ணி மாதிரி ஓடும். ஆனால் 80%க்கு உள்ளே தான் இருக்கும். இன்ஜின் எக்ஸலண்ட் கண்டிஷன்லாம் சொல்ல முடியாது, ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த வண்டி தான் நமக்கு பார்த்துருக்க வண்டி. டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலுமே ஆவரேஜாக 50 இருக்கும். புது டயரும் இருக்குது, வழுக்கையாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. ஒவ்வொன்றில் பாதி இருக்குது, ஒவ்வொன்றில் புது டயர் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன் ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு கண்டிஷனில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அந்த வண்டியை பார்த்துட்டுங்க. எல்லாமே ஒரே ரேட்டு தான், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது. 5 வண்டியில் எல்லாமே ஒரே ரேட்டு தான். 2,25,000 தான் நம்ம எடுத்துருக்கிறது. அவங்க 2,30 சொன்னாங்க. நீங்கள் போய் எவ்வளோன்னு பேசிக்கோங்க. இந்த இங்கே நினைக்கிற வண்டி தான் நம்ம எடுத்துருக்க வண்டி. 2,25,000 ரூபாய்க்கு எடுத்துருக்க வண்டி. இதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 99,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. 99,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. என்னன்னாக்கா நமக்கு டாக்குமெண்ட் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம 50 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டாக்கா அவங்களே சிசி வாங்கி சரண்டர் பண்ணி நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்களே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துறாங்க.
இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா திரும்ப சொல்கிறது தான், எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது அப்படின்றப்ப நமக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபைன் இருந்தாலும் அவங்களே கட்டி கொடுத்துட்றாங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் பாடி கட்டுறது மட்டும்தான் வேலை. நீங்கள் வந்து இதில் பார்த்து சூஸ் பண்ணி மெக்கானிக்கை கூட கூப்பிட்டு வந்துடுங்க. கூப்பிட்டு வந்து எந்த வண்டி ஓரளவுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் நினைக்கலாம் எக்ஸல் டாடா ஏசி எக்ஸல்னு இருக்குது, பாடி மட்டும்தான் லென்த்து கூட. மற்றபடி வண்டி வந்து BS4 இன்ஜின் தான், நம்ம கோல்டில் வர அதே இன்ஜின் தான் இதில் இருக்குது. அதனால தான் நம்மளே இந்த வண்டியை எடுத்திருக்கோம். 4+1னால நமக்கு அந்த மைலேஜ் தான் இருக்கும், பெட்டராக தான் இருக்கும். வண்டி வந்து லைட் வெயிட் ஓடின வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் வண்டி எங்கிட்டும் வாங்க முடியுமா என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். லோ பட்ஜெட்டில் வாங்குறவங்க கொஞ்சம் இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. வண்டி வந்து இந்த இதுக்கு கரெக்டான ரேட்டுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி தான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஏன்னா நிறையா பேர் வண்டி தேடிக்கிட்டு இருப்பீங்க கம்மியான பட்ஜெட்டில். ஏன்னா இப்போ இருக்க வண்டி எல்லாமே BS6 வந்ததுனால ரேட்டு ஏறி போச்சுல. இப்போ BS4 இன்ஜின் இவ்வளோ கம்மியானது கிடைக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபரை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஆக்கிங்க. அதனால தான் உங்களுக்கு வேண்டி இந்த வீடியோ எடுத்து போடுறேன். பார்த்து என்னென்னு அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இல்லைனா என் நம்பருக்கு கூட காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே நம்பர் கொடுக்குறேன். இது வந்து நகரிக்கிட்ட, மதுரைக்கு பக்கத்தில் நகரிங்கிற ஏரியாவில் நிற்கிது. அங்கே போயிட்டு கம்பெனியில் தான் நிற்கிது. நீங்கள் வேணுங்கிற வண்டியை பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிகளை பார்த்து வாங்கிக்கிங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மேலும் வண்டி தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது கம்மியான ரேட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க.